செல்ல மாட்டேன். நம்மை எல்லா விதத்திலும் நேசிக்கிறார். நமக்கு ஜீவனையும் தீர்க்காயுசும் அவர் தந்திருக்கிறார். இல்லையா? கிருபையாக இந்த ஒரு வசனத்தை கொடுத்தார். எரேமியா 1ஆம் அதிகாரம் 19வது வேத வசனங்கள் சொல்லுகிறது, அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கப்படும்படி நான் உன்னுடன் கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உற்சாகமா கரங்களுக்கு கர்த்தருக்கு நன்றி செலுத்துவார்களே. அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். யாருக்கு விரோதமாக? ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக என்ன பண்ணுவாங்க? யுத்தம் பண்ணுவார்கள் இல்லையா? அப்ப தேவ பிள்ளைகளுக்கு இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தெளிவாக சொல்லுகிறார், அவர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்புவார்கள். அவர்கள்லாம் யாரு? சொந்தக்காரங்களா இருக்கலாம், மாமா மச்சாவா இருக்கலாம், அண்ணன் தம்பியா இருக்கலாம், இவங்களா இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம் இல்லையா? ஆனா இவங்க தான் யாரு? நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்களா இருப்பாங்க இல்லையா? கூட இரத்த உறவே நமக்கு என்ன பண்ணும்? விரோதமாக எழும்பி நிற்கும் இல்லையா? அப்போ யுத்தம் பண்ணக்கூடிய ஜனங்கள் மத்தியில் நாம் வசித்துக் கொண்டிருக்கிறோம் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில அநேக யுத்தம் பண்ணக்கூடிய மனிதர்கள் இருந்தாலும் கேடகத்தை பிடித்து நம்ம காத்து கொள்ளும்படியாக ஒரு தகப்பன் நம்ம கிட்ட இருக்கிறார் என்று நம்புகிறோம். மட்டும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. 8வது வேத வசனம் விதமாக சொல்லுகிறது, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி சொல்லி பாருங்க. யாரோட? உங்களை. அதுக்கு பயப்பட வேண்டாம் சொல்லுங்க. எந்த காரியத்தை குறித்து பயப்பட வேண்டாம்? படிக்கிற பிள்ளைகள் என்ன பண்ண வேண்டாம்? பயப்பட வேண்டாம். எக்ஸாம் எழுதுற பிள்ளைகள் என்ன பண்ண வேண்டாம்? பயப்பட வேண்டாம். வாழ்க்கை நடத்தக்கூடிய குடும்பஸ்திரிகளே பயப்பட வேண்டாம். மலையிலையா? ஊழியம் செய்கிறவர்கள் ஊழியத்தை குறித்து பயப்பட வேண்டாம். மலையிலையா? ஏனென்றால் கூட இருக்கிறவர் மிகவும் பெரியவர். கூட இருக்கிறவர் மிகவும் பெரியவர். அலையிலையா? மோசே கிட்ட ஆண்டவர் சொன்னா, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொன்னார். அலையிலையா? அந்த கூட இருப்பதற்கு முன்பாக சில வாக்கு தத்துவங்களை கூட இருப்பதற்கு முன்பாக தேவன் நமக்கு என்ன பண்றாருங்க? முன்குறித்து பேசுகிறார். இல்லையா? சும்மா தேவன் நம்ம நான் கூட இருக்கேன்னு சொல்ல மாட்டாரு. கூட இருக்க வைக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க? சில காரியத்தை நம்ம கிட்ட பேசுகிறார். சோ அப்படி பேசப்படுகிற வார்த்தைகள் என்ன, அப்படி பேசப்படக்கூடிய காரியங்கள் என்ன என்பதை மட்டும் என்ன பண்ண போறாங்க? இன்னைக்கு நம்ம பாக்குறோம். ஆபிரகாம் மட்டும் ஆண்டவர் சொன்னார், நான் கூடவே இருப்பேன். இல்லையா? நீ எங்க இருந்து எங்கு புறப்பட்டு போகணும்னு சொன்னாரு? உன் இனத்தாரை விட்டு வேறு தேசத்துக்கு போன. அப்போ அவன் இனத்தார் அந்த தாய் தகப்பன் தகப்பனாருடைய செய்த வேலை என்ன தெரியுமா? அந்த அப்பா வேலை செஞ்ச என்ன வேலை? தேவனுக்கு பிரியமில்லாத பொருட்களை விற்பனை பண்ணி செய்து கொண்டிருந்தார். நானும் பல வருஷமா ஊதுபத்தி வியாபாரம் பண்ணிருந்தேன். இல்லையா? அதிகபட்சம் என்ன பண்ணுங்க, அது வேறொரு காரியத்துக்கா இருக்கும். நானும் பல முறை ஆண்டுட்டு என்ன பண்ணேன், எல்லா ஊழியக்காரங்களை பார்த்து திட்டுவாங்க, என்னையா ஊழியர் செய்யற இதை செய்யற இதெல்லாம் வித்துட்டு இருக்கு அப்படின்னாங்க. அப்ப அனுப்புல இப்ப சொன்னார்ல, அது ஒரு வாசனை திரவி பைபிள் இருக்குது. எது இருக்குது? பைபிள் என்ன இருக்குது? நறுமணம், வாசனை. அன்னைக்கு தீப கலசம் எல்லாம் காமிச்சாங்க, இதெல்லாம் காமிச்சாங்க. இப்படி நம்ம என்ன பண்ணோம்? அன்னைக்கு எனக்கு ஏற்ற வசனம் கிடைச்சது. இன்னைக்கு நம்ம அப்படிதான் சில பிரச்சனைகளை சால்வ் பண்றதுக்கு நமக்கேற்ற வசனத்தை வச்சு என்ன பண்ணுவாங்க, நம்ம பேசுவோம். அப்போ தெளிவாக ஆண்டவர் என்ன சொன்னார்னா, நீங்க எப்பொழுது நீ விடுகிறாயோ அப்பொழுது உங்களுடைய எதிர்காலத்துல ஆசீர்வாதத்தை கொடுப்பேன்னு சொன்னாரு. அப்போ அந்த நாட்கள்ல அதை தொழிலை விட்டு இந்த மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், இந்த மிளகாத்தூள் இருக்குல்ல, அந்த மிளகாத்தூள் பாண்டிச்சேரி கம்பெனில முதல் பானுங்க வந்த அந்த வேலைக்காரர் ஒரு கிறிஸ்துவர், பயங்கரமான பிலியர். அவர் என்ன சொன்னார்னா, சென்னைக்கு முழுதும் என்ன பண்றவங்கள இன்சார்ஜா வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாருங்க, 20,000 சம்பளம், ஒரு ஆபீஸ் ரூம் தனி, நல்ல ஒரு 2 ஆட்டோ எல்லாமே. அப்போ தேவன் அந்த தொழிலை விட்டு வரும்பொழுது இந்த இடத்துல என்ன பண்றாருங்க, உயர்த்துகிறார். இல்லையா? நம்ம தேவன் ஏற்று, ஆனா அதையும் நம்மளால என்ன பண்ண முடியாது, விடவும் முடியாது.
ஆனா கர்த்தர் ஆனா இன்னைக்கு தேவன் உங்களுக்கு எனக்கு என்ன வாக்கு கொடுக்கிறார்னா, நான் உன் கூட இருக்கிறேன். யார் கூட இருக்கிறேன்? உன் கூட இருக்கிறேன். அல்லேலூயா. ஆபிரகாமோடு கூட கடவுள் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஈசாக்கோடு கூட தேவன் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. யாக்கோபோடு கூட தேவன் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இருக்கப்பட்ட அத்தனை மனிதனுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா நன்மை அடைந்தார்கள் என்று தோல்வி அடையவில்லை. அல்லேலூயா. அப்படி இருக்கக்கூடிய தேவன் இன்றைக்கு உன் கூட ஏன் கூட இருக்கிறார் என்று சொன்னால், நீ நானும் தோல்வி அடையக்கூடிய மனிதர்கள். இப்ப திரும்ப தேவ பிள்ளைகளுக்கு தெளிவாக சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தை நீங்கள் அறிந்த பிறகு உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒருவன் உங்களை தோல்விக்கு கொண்டு போய் தள்ள மாட்டார், ஜெயத்தை மட்டுமே கட்ட விடுவார். அல்லேலூயா. ஆனா நீ பயப்படாமல் வாழ வேண்டும். உன் வாழ்க்கை எப்படி இருக்கணுங்க? பயப்படக்கூடாது. அல்லேலூயா. 1000 கன்னிகள் நம்மை தேடி வரும், 1000 பிரச்சனைகள் நம்மை தேடி வரும். ஆனா பிரச்சனை சால்வ் பண்ணக்கூடிய ஒருவர் கூட இருக்கிறார் என்கிற நம்பிக்கை வரும். அல்லேலூயா. பஞ்சகாலம் ஆபிரகாமுக்கு வந்தது. அவன் சில நேரத்தில் தடுமாற்றமான ஒரு முடிவு எடுத்தான். தன் மனைவியே என்ன சொன்னான் சொல்லும் பொழுது, அப்ப தேவன் கூட இருந்ததுனால, அந்த ஆபிரகாமோட கூட இருந்ததுனால அவருடைய மனைவி காப்பாற்றப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. மனைவியை தவறான காரியத்துக்கு உணர்த்தை உட்படுத்தும் போது தேவன் அவனை தண்டித்தாரே தவிர இந்த ஆபிரகாமை அவருடைய மனைவியும் தண்டிக்கவில்லை. உனக்கு எனக்கு தேவன் வாக்கு கொடுத்து விட்டார்னா அது மரணம் பரிந்து வரைக்கும் அந்த வாக்கு தத்துவத்தை நம்ம விட்டு எடுக்க மாட்டார். நாம் உண்மை உள்ளவர்களாக இன்னும் கடவுளுக்கு முயற்சி எடுத்து ஓடிக்கொண்டு இருக்குமே தவிர தோல்விகளை சந்திக்கிற இடத்துக்கு நம்ம ஒருவரும் தள்ளப்படக்கூடாது. இல்லையா? ஏன் ஆண்டவர் நம்மோடு கூட வருகிறார்? மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். இதோ நான் என் தூதரை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உனக்கு முன்னே போய் உனக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணுகிறவர். அல்லேலூயா. இன்னொரு அழகா சொல்லு, ஏசாயா 45 2-3 சொல்லும், நான் உனக்கு முன்னே போய் கோணானதை செம்மையாக்குவேன், நானே என்று நீ அறியும்படிக்கு என்ன கதைகளை எடுப்பாங்க. அப்போ எப்பொழுதும் தேவன் கூட இருக்கிறவங்க என்ன பண்ணணும்? அறிந்து கொள்ள வேண்டும். அதே போல எடுத்துக்கொள்ளுங்கள், லேவியர் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. ஒருத்தர், நீங்கள் என் கட்டளையின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு அங்கே வாசிக்குமா. இது முக்கியமான வசனம், எல்லாரும் கோடிட்டு வச்சுக்கீங்க. உங்க கையில இந்த வசனம் மிகவும் ஆசீர்வதித்துக்கூடிய ஒரு வார்த்தை. வாசிக்குமா. திராட்சை ரசம் பறிக்க காலம் வரைக்கும் என்னங்க, இது அப்படியே கொஞ்சம் இருப்போம், நிறுத்தி பாருங்க. என்ன ஆசீர்வாதம் பெறுகிற வரைக்கும் வாழ்க்கை எப்படி இருக்குமா சொல்லுங்க. ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் சில போராட்டங்கள், சில முகத்தடிகளை நீ சந்திக்கணும் என்று வேத தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வசனத்தின்படி தேவ பிள்ளைகளை நீ போராடாமல் எதையும் ஜெயிக்க முடியாது. உன் வாழ்க்கையில வெற்றி வேணும் என்று சொன்னால் உனக்கான ஒரு போர்க்களத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். உனக்காக யுத்தம் செய்யக்கூடிய ஒரு இடத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். அது வனாந்தரமாக இருக்கலாம், இல்ல மனிதர்கள் சூழ்ந்து கொண்டிருக்கலாம், இல்ல சத்துருக்கள் சூழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் அதற்கேற்ற வழிகள் வாசலை உனக்காக எனக்காக அவர் திறந்து கொடுக்க வல்லமையுடையவராக இருக்கிறார். அங்கு சொல்லப்படுது பாருங்க, திராட்சை ரசம் பறிக்கிற காலம், விதைப்பு இருக்கும். நீங்கள் உங்க ரத்தத்தை திருப்தியாக சாப்பிட்டு உற்சாகமா கறந்துட்டுங்க. இப்போ நம்ம வீடு சமாதானம் நிறைந்த வீடாக கர்த்தர் மாற்ற வேண்டும். அல்லேலூயா. இதுவரைக்கும் நம்ம போராடி இருக்கலாம், இதுவரைக்கும் நிறைய யுத்தங்களை சந்தித்து இருக்கலாம். ஆண்டவர் பாருங்க, நியாயாதிபதி புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா 40 வருஷம் தேசம் எப்படி இருக்கும்? அமைதியா இருக்கும். அதுக்கப்புறம் மீண்டும் எப்படி ஆகும்? பிரச்சனை வரும். அது எதனால வருது? தேவனுக்கு பிரியமில்லாத சில காரியங்களை நம்ம செய்யும் பொழுது மறுபடியும் அந்த சமாதான குலைச்சல் நம்முடைய கூடாரத்துக்குள் வந்து விடுகிறது. அல்லேலூயா. அப்ப நம்ம ஏதோ ஒரு காரியத்துக்குள்ள நம்ம திரும்ப திரும்ப சிக்கிக்கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னால் தேவன் நமக்கு என்ன பண்றாங்க? எச்சரிப்பு கொடுத்துக்கிட்டே
இருக்கிறால் கவனமாக இரு, ஞானமாக நடு, புத்திமானாக நடந்து கொள் என்று சொல்லி தகப்பன பண்றாங்க, நமக்கு அறிவுரை உரைத்துக் கொண்டிருக்கிறார்.